சரி, ஒரு பராக்கிரமசாலியாக ஒரு ஆண் திகழணும்னா அந்த சந்திரமங்கல யோகம் எங்கே இருக்கணும்? அவருடைய 3ஆம் பாவகத்தில் இருக்கணும். அதே மாதிரி ஒரு பெண் நல்ல ஒரு கணவருக்கு அடங்கிய பெண்ணாக இருக்க வேண்டுமானால் இந்த சந்திரமங்கல யோகம் அங்கே எங்கே இருக்கணும்? அவங்களுக்கு 2லேயோ 4லேயோ 7லேயோ 8லேயோ 12லேயோ இருக்கக்கூடாது. 11ஆம் பாவகத்தில் இந்த சந்திரனும் செவ்வாயும் இருக்கலாம். ஒரு பெண் ஜாதகத்தில் யோகத்தை ஏற்படுத்தும். சரி, எனக்கு சந்திரமங்கல யோகம் இருக்குது, எனக்கு அது நல்ல விதமாக எனக்கு வேலை செய்யணும், அதுக்கு ஏதாவது பரிகாரம் சொல்லுங்கன்னு கேட்குறவங்க தான் இன்றைக்கி அதிகம். இதுக்கு என்ன பண்ணணும் தெரியுமா? இந்த சந்திரன்னா அம்மான்னு அர்த்தம், செவ்வாய்னா அது நம்ம முருகப்பெருமான்னு அர்த்தம். இந்த முருகனை மடியில் அமர்த்திய திருக்கோலத்தில் அங்கே பார்வதி தேவி எந்த அவதாரத்தில் இருந்தாலும் அந்த கோயிலுக்கு போய் நீங்கள் வழிபாடு செய்யுங்க. இந்த சந்திரமங்கல யோகம் உங்களுக்கு சிறப்பான பலன்களை தரும். சரி, அப்படி யாருங்க இருக்கா? காத்யாயினி அம்மன்னு ஒரு அம்மன் இருக்காங்க. இந்த காத்யாயினி அம்மன் கோவில் எங்கே இருந்தாலும் அங்கே போய் நீங்கள் செவ்வாய்க்கிழமை அன்று சந்திர ஓரையிலோ திங்கட்கிழமை அன்று செவ்வாய் ஓரையிலையோ வழிபட்டு வர்றீங்கன்னா இந்த சந்திர மங்கள யோகம் உங்களுக்கு சுபமாக வேலை செய்யும். பூமி யோகமும் நல்ல ஒரு புத்தி சாதுரியமும் ஞாபக மறதி இல்லாத ஒரு சூழ்நிலையும் உங்களுக்கு ஏற்படும். இந்த சந்திர மங்கள யோகம் யாருக்கெல்லாம் இருக்கோ அவங்களுக்கு முழுமையாக அந்த யோகங்கள் கிடைக்கப்பெற்று பூமி யோகத்தோடு அவங்க வாழணும்னு இறைவனை பிரார்த்தனை பண்ணிக்குவோம்.